அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த திரைப்படத்தில் என்னுடைய பொண்ணுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வழங்கிய மாஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றி. குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பொதுவாக ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்பாங்க, என்ன ப்ரூஃப் வச்சுருக்க, இதை கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்னு ஏகப்பட்ட ப்ரூஃப் கேட்பாங்க. அந்த மாதிரி இதுக்கப்புறம் ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா இருந்துச்சுலண்ணே. இப்போ வந்தவுடனே யோசித்தேன், அதனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம் வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை நான் அவமதிக்கிறேன். ஏன்னா நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்ப்பவர்கள் தான் ஆண்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டணும். லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை பின்னோக்கி வச்சுருக்கோம். முன்னாடி இப்போ கூட பாருங்கள், இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டரை மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதின்னு பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதின்னு ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு தான் சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணமாக வச்சுருக்கேன். இதை விட வேறு என்ன ப்ரூஃப் வேணும்? தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க. நான் தாரத்திலே தாயாகத்தான் பார்க்குறேன். அதனால் அந்த வார்த்தை தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டா, ஏன்னா நம்மளை உட்கார வச்சு 1008 கேள்வி கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னது தான், நீங்கள் லீடு கொடுத்ததுனால தான் தம்பி இதை கேள்றேன்னு சொன்னீங்க. அதனால் அந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதற்கு மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லாத்துக்கும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேண்ணே. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி, எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டேனே. அம்பி அந்த படத்தினுடைய பேர். அதில் இந்த தம்பி நடித்திருக்கேன். அதனால் அந்த அண்ணன்மார்கள்லாம் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி. இதை விட வேறு என்ன வேணும் மாஸ்டர்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும் வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனா நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ளே இழுக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால் அந்த கேள்வி நான் முன்னிறுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே வணக்கம். ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதற்கண் வணக்கம். ஆர்வி உதயகுமார் சார், கே ராஜன் சார், மிஸ்கின் சார், அண்ட் சாந்தி மாஸ்டர், யோகி சேது சார், சந்தோஷ் அண்ணா, ஸ்னேகன் அண்ணா, எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ். ராதிகா மாஸ்டர் சார்பாக என்னோட தேங்க்ஸ். தன்ஷிகாக்காவுக்கு என்னோட லவ், அதை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த ஆடியோ லான்ச் ஸ்பெஷல். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஃபேமிலிக்கு, அம்மா, அப்பா, மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீ இப்போது பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராதிகா மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ மாஸ்டர். ஏன்னா மாஸ்டரோட டெபியூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அம்மாவோட சீனியர், அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கக்கிட்ட வளர்ந்து இன்றைக்கி அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. தேங்க்யூ மாஸ்டர். அவ்வளோ கம்ஃபர்டபுள் எனக்கு மட்டும் இல்லை, ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா. நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்ன வச்சுக்கிட்டீங்க.
நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ், நிறைய ஃபன்னெல்லாம் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சனை நான் மிஸ் பண்ணுறோம், டிஓபி. ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம். ஒரு அவ்வளோ அழகான டிஓபி. ஹோல் டீமே பயங்கர டீமு. மைம் கோபி அங்கிளாக இருக்கட்டும், அசோக் அண்ணாவாக இருக்கட்டும், அண்ட் அஸ்தன் டைரக்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து என்னை குழந்த மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப 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 நன்றி. அண்ட் தேங்க்யூ டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை. ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரணும், வேறு யாருங்க கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன். நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். லவ் யூ மாஸ்டர். அவன் தம்பிலே அவன் மியூசிக் டைரக்டர் எனக்கு ஞாபகம் வரல. வந்து என்னோட தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆல் த பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜேர்னி பண்ணுவோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் லெஜண்ட்ஸ்க்கும் இன்னைக்கு ப்ரூஃப் திரைப்படத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மிஸ்கின் சார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலிமில் வந்து ஒன்றும் சூப்பராகவே கண்டிப்பாக மாற்றிடுறேன் சார். சூப்பராகவே ஒரு டியூன் போட்டுடுறேன். அண்டு டன்சிகாக்கா வெரி வெரி ஹாப்பி. நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஆனால் உங்கள் படத்துலேயே நான் வந்து I'm sorry, I missed about தனுஷ். கோச்சிக்காதா. எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ் ஆக்சுவலி தனுஷ்க்கு என்னன்னா, இந்த படத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தீங்க. அது வந்து எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. ஐ ரியலி ரெக்ரெட். ஆக்சுவலி நான் சீக்கிரமாக உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன். ஆக்சுவலி ஷி இஸ் அ ஃபென்டாபுலஸ் ஆக்டர். தமிழ் அழகாக பேச தெரிஞ்ச ஒரு நடிகர், அவங்க ஆக்டர். ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப ரேவிஷிங்காக இருந்தாங்க. சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சாரிடா. இல்லை, இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது எனக்கு. நான் வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். என் படங்கள் அடுத்தது வருது, அவங்க கூட அவர் படம் பண்ணலை. பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறத கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிதேன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம். ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு. இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மேடையாக நான் கருதுகிறேன். டெஃபினட்டாக எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துருப்பேன். நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமாக மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ டஸ் தட். அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. எல்லோரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. மியூசிக் சொல்லி தந்த என் தந்தை. இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மியூசிஷியனாக இருக்கேன்னா, அப்பா லவ் யூ ஸோ மச்ப்பா. அப்பா நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் மூலமாக அதை நான் பண்ணியிருக்கேன்ப்பா. தேங்க்யூ ஸோ மச். அந்த அம்மா என்னை நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. ஸோ திருப்பி மீடியா நண்பர்கள், என் உயிருக்கும் மேலான மீடியா நண்பர்கள், இன்னைக்கு இதை வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறதே அவங்க தான். ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். தி ப்ரூஃப். தேங்க்யூ. அறிமுக இயக்குனராக த ப்ரூஃப் மூலம் அறிமுகமாகும் ராதிகா மாஸ்டர் அவர்களே. எல்லோருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கு, மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம். நான் முதல் நன்றி எங்கள் மிஷ்கின் சாருக்கு சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் தான். அவர் மட்டும் என்ன டான்ஸ் மாஸ்டராக ஆக்கலைன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம். ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம். இன்றைக்கி வரைக்கும் நான் ஒரு 500 படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன். 500 படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன். அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு அவரை வந்து நான் தெய்வமாக நினைக்கிறேன். ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ். நிஜமாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம். முழு காரணம் நீங்கள் தான், நான் கிடையாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முன்னுக்கு வந்துடுவா, அப்படி இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது, எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு அவர் கூப்பிடும்போது சார் வேண்டாம் சார், எனக்கு பயமாக இருக்குது சார், எனக்கெல்லாம் மாஸ்டராலாம் சார் தெரியாது சார், இல்லைடி நீ மாஸ்டராக பண்ணுடி, உனக்கு தெரியும்டி, உங்ககிட்ட திறமை இருக்குடின்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஸோ அந்த வகையில் நான் கிடையாது, என்ன மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்காரு. நான் என் மாதிரி எத்தனையோ இப்போ டான்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு. அவர் விதைச்ச விதையில் முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம்.
ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன். அப்புறம் எங்கள் ராஜனப்பா என்னைக்குமே என்னோட அப்பா ஸ்தானத்திலேருந்து என்னை அவர் இன்னைக்கு வரைக்கும் வாழ்த்திட்டு இருக்காரு. என் இறந்த அப்பா இல்லைன்றதை நான் ஃபீல் பண்ணதே இல்லை. என் ராஜனப்பா அந்தளவுக்கு என்னை பார்த்துப்பாரு. ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் ராஜனப்பாவோட பிரபு அண்ணா, அவரோட பையன் பிரபு அண்ணா, அவரும் என் சகோதரர், அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அப்புறம் யுவி சேது சார், அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல். அவர்கிட்டேருந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும், நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம். ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம். சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் எங்கள் ஸ்நேகன் சார், சார் சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறேன்லாம் கேட்டுக்கல. பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன், சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டு ஸ்நேகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு, ஹலோ, அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு. நாங்கள் கஷ்டப்படும் போதுலேருந்து கம்பெனியாக 2 பேரும் ஒன்றா ஏறி இறங்கினது உண்மை. எங்கள் குட்டி பொண்ணு இந்திரிச்சா, அவங்க வந்துட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்தவன். அவன் என் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்காக ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிரிப்பாக வரும். ஐயோ நாங்கள் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஐயோ இந்திரஜா இல்லடி, நான் வேணா அந்த பக்கம் போயிடுறேன், நீ இந்த சீனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க. அழகு செல்லம் அது, ரொம்ப அழகியவ. அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப். அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர், ஐயோ அவசம். நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பழக்கம் இல்லை. பட் அது எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வாஸ் லைக் தட். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார். பாரதியார் கண்ட புதுமை பெண் மாதிரி ராஜனப்பா தேடிட்டு இருக்க ஒரு ஆக்டர். ராஜனப்பா சொல்லுவார், பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக உண்மையாக மனசார உழைக்கிற ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் ஒரு வேர்ட்ஸை போட்டு அதுக்கு தன்ஷிகாவை காமிச்சிடலாம். ஷி வாஸ் லைக் தட். ஐயோ, தன்ஷிகாவோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தன்ஷிகாவோட ஃபைட்டிங் பற்றி ஆசம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பற்றி நான் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படுறாங்க, எப்படி மற்றவங்களோட வலியை தன் வலியாக ஏற்றுக்கிறாங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு பார்க்கவே முடியாது. அது நான் இந்த படத்தில், ஏன்னா எப்பயுமே ப்ரொடியூசர் காசு போட்டால் நமக்கு வலிக்காது. ப்ரொடியூசர் காசு தானே, நமக்கு வலிக்காது இல்லை, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். பட் அந்த ப்ரொடியூசர் காசு 1 hour லேட்டாக வந்தால் 1 hour அந்த கால் ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஆன் ஸ்பாட் 6:30க்கு இருப்பாங்க. அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட் ஆனதே கிடையாது. அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச், எந்த ஹீரோயினிங்க இன்றைக்கி 15 நிமிஷத்தில் வித் காஸ்டியூம் மேக்கப் ஹேர் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வருவாங்க, அவங்க மாற்றிட்டு வருவாங்க. ஷீ வில் டேக் ஒன்லி 15 minutes. போய் காஸ்டியூம் மாற்றி ஹேர் ட்ரெஸ் மாற்றிட்டு ரெஸ்ட்டுன்ற பேருக்கே இடம் இருக்காது. அடுத்து நாங்கள் கேமரா லென்ஸை மாற்றுறதுக்குள்ள அவங்க வந்து நிற்பாங்க, என்னம்மா மாற்றிட்டியாடா அப்படின்னு. இல்லை இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம் நான் நினச்சேன், நீ வந்துட்டு சரி வாடா பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்சிடெண்ட் எங்கள் ஷூட்டில் நடந்துச்சு. அன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன். ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேலே அடிக்கணும். அது அடித்தோடனே அதுலேருந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண்ணு ரெப்பை, இது சத்தியமாக நடந்தது, அதோட விஷுவல் கூட நான் மீடியாவுக்கு தரேன். ஒரு ரெப்பை வந்து ஆணி வந்துட்டு இந்த ரெப்பையில் குத்திடுச்சு. எங்களுக்கு கண்டினியூட்டி ரைட்டில் ரத்தம் கொட்டியிருக்கோம் ஆல்ரெடி. நாங்கள் அந்த ஃபைட்டுக்கு பார்த்தா லெஃப்ட்டில் தபன்னு ரத்தம் வருது. எனக்கு புரியல, அடித்ததே தெரியல. நான் போய் சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில், என்னப்பா கண்டினியூட்டி தப்பாக போட்டிருக்கீங்க, அந்த பக்கம் தான் அர்த்தம்ட்டு. அவங்க ரொம்ப செட்டிலாக வந்து சொல்கிறாங்க, இல்லை மாஸ்டர் அடிபட்டுச்சு. என்னது அடிபட்டு ரத்தம் வருதா, என்ன தர்ஷிகா சொல்கிறீங்க. எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. மாஸ்டர் டென்ஷன் ஆகாதீங்க, இருங்க பார்த்துக்கலாம், இருங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்ன அவங்க கூல் பண்ணுறாங்க. எனக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. ரத்தம் நிற்கவே இல்லை. நாங்களும் தொடச்சிக்கிட்டே இருக்கோம். எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம். எங்கேருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல, தொடச்சிக்கிட்டே இருக்கோம், ரத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த நிமிஷத்தில் எனக்கு கை காலெலாம் உதறதி, அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் நான். எனக்கு பதட்டத்தில் நான் சொல்கிறேன், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம், சாரை கூப்பிடுங்க, அருண் சாரை கூப்பிடுங்க, கார் எடுத்துருவாங்க. மாஸ்டர் இதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க, முதல்ல இருங்கன்ட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த பிளட்டு வரது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, சரி ஓகே கிளம்பிடுவாங்கன்னு நினச்சேன். ஓகே சரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடுச்சுப்பா, போகலாம்ப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா, அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க, மாஸ்டர் இருங்க மாஸ்டர், இன்னும் ஒரே ஒரு க்ளோஸ்அப் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அந்த ஃபைட் முடிஞ்சிடும்ல, இந்த க்ளோஸ்அப்காக நீங்கள் நாளைக்கு திருப்பி இதை செட்டப் பண்ணணுன்னா 4 லட்ச ரூபாய் ஆகும். இருங்க மாஸ்டர் அந்த ஒரு க்ளோஸ்அப்பை முடிச்சுட்டு போயிடலாம். யார் சொல்லுவா இந்த தன்னோட வலியை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும், இன்றைக்கி இந்த ஷார்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாராலும் சொல்ல முடியும்.
ஸோ ஷீ இஸ் அ ரியல் ஹீரோயின் இல்லை, ஷீ இஸ் மை வண்டர்ஃபுல். இன்னும் 10 படம் தன்ஷிகா வச்சு நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. 10 படம் நீங்கள் தன்ஷிகா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் 10 படம் இல்லை, இன்னும் 100 படம் கூட தன்ஷிகா வச்சு பண்ணுவேன். அந்த அளவுக்கு ஷீ இஸ் மை கம்ஃபர்டபுள். எனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமே வருவாங்க. நான் 10,000 ரூபாய் காஸ்டியூம் எடுத்தால் அவங்க 5,000 ரூபாய்க்கு போதுன்றுவாங்க. வேண்டாம் மாஸ்டர், போதும் மாஸ்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல்.